ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹைதராபாத் ஃபேமஸ் ரெசிபிங்க அது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மசாலா ரைஸ் கிச்சடிங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம வீட்டு குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 ஸ்பூனும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் கூட கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேங்க. இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேங்க. கீரிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 7 வெள்ளைப்பூட இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா தூள்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். மசாலா தூள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் மாற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள். இப்போ இந்த மசாலா ரைஸ் கிச்சடிக்கு தேவையான கல்லுப்புங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் வெங்காயம் கூட ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கோங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, சூப்பராக வதங்கி வந்துருக்கு. இதில் இப்போது 2 பெரிய தக்காளியை நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் சாஃப்டாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிக்கான்னு பார்க்கலாம். தக்காளி சாஃப்டாக வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அதில் ஒரு 1 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்காங்க. இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா களைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஊற வச்சு எடுத்த அரிசியும் துவரம்பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாவில் இந்த அரிசியும் துவரம்பருப்பும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் துவரம்பருப்பும் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பொதுவாகவே நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்தோன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்ப்போங்க. நான் மொத்தமாக 1 கிளாஸ் துவரம்பருப்பு 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். மொத்தம் 4 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 4 கிளாஸுக்கு 8 கிளாஸ் தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ நம்ம 8 கிளாஸுக்கு கூட 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். மொத்தம் 10 கிளாஸ் தண்ணிங்க. அதை அளந்து எடுத்துட்டேங்க. இப்போ அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி உள்ளே சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு காணட்டா கொஞ்சமாக உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துன தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி பாருங்கள், லேசாக பாயில் ஆகி வந்துட்டுருக்குங்க. இப்போ அதில் ஃப்ரெஷ்ஷான மல்லியில் இப்படி மேலே தூவிட்டு இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம
குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வைங்க. 2 விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ரைஸ் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருந்த மசாலா ரைஸ் கிச்சடி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்ல மணமாக சூப்பராக வந்திருக்குங்க மசாலா ரைஸ் கிச்சடி. இப்போது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு கலந்து கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. நான் நினச்சதை விட சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி மசாலா ரைஸ் கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.